ஆதரவு தெரிவிக்கிற காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு, சிறுத்தைகளுக்கு எங்களுக்கு ஒரு 10% இதுவரை இத்தனை ஆண்டு காலம் திமுக அதிமுக கேட்டே பெறல. எதிர்காலத்தை கணிக்கிறார்கள். தாவேகாவிலிருந்து புறப்படுறாங்க. அப்போ இது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளிலும் இல்லாத ஒரு வேற்று அரசியலை முன்னெடுக்கிறார். இதுக்காகத்தான் இப்ப அந்த கூட்டணிக்கு ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவுங்கிற கோஷத்தை முன்வைக்கிறாங்க. பாமக இப்போ தாவேக்காக்கு ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்கன்னா பாமக கொடுக்க வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்கும்? சௌமியாவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. திருச்சி கிழக்கு எங்களுக்கு கொடுங்க அந்த மாதிரி கேட்டு, துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு கேட்டு, சாவகாசம் வேணாம். திமுக அழிவதற்கு பிரேமலதா காரணம், விஜய் அழிவதற்கு சௌமியா காரணமாக கூடாது என்பதற்காக. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அதிமுக தொண்டர்களை விரும்புகிற கூட்டணியா விஜய் இருக்கும்போது ஏன் அதிமுக விஜய்க்கு ஆதரவு தரக்கூடாது? பாஜகவிலிருந்து கழட்டிட்டு வரும். ஒரு ஆள் தானே இருக்கிறாங்க, ஒரு ஆள் தானே இருக்கிறாங்க பாஜக. இல்ல அதிமுக எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்க பாஜக கட்டுப்பாடு. எஸ்பி வேலுமணி மாதிரி இருக்கிறவங்க உடைச்சிடாது. பாஜக ஒரு ஆள் இருக்கலாம், அதிமுக. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு 5000 ரூபாய், 1 கிராம் தங்கம் கொடுக்குறாரு, கம்மல் கொடுக்குறாரு, குலுசு, இதெல்லாம் ஏதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மக்கள் காசுல கொள்ளையடிச்சு சமூக வலைதளங்களுடைய பாதிப்பு பெரிய பாதிப்பு. சமூக வலைதளம் இல்லைன்னா திமுக. தமிழக தேர்தல் முடிவுகள் முழுமையாக வந்துருச்சு. அதாவது 108 இடங்களை தாவேகா வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறாங்க. 118 இடங்கள் வேண்டும் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஒரு 10 இடங்கள் ஒரு இல்லாத இடங்கள்ல இப்போ சில கட்சிகளுக்கு ஆதரவு கேட்கறதெல்லாம் வருது. சிபிஎம் நான் அப்படி சொன்னதை அவங்க திருச்சி போட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விசிக, கம்யூனிஸ்டுகள்லாம் சேர்ந்து ஆலோசனை கூட்டமும் பண்றாங்க. விஜய்க்கு இவங்க ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா? ஒருவேளை ஆதரவு கொடுக்கலன்னா என்ன நடக்கும் இதுல? இல்லை, கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா ஆட்சி மாற்றத்திற்கு இந்த கூட்டணி கட்சியெல்லாம் தயாராயிட்டாங்க. திமுகவோடு இனி தொடர்ந்து பயணிப்பதில் எந்த பலனும் இல்லை. கூட்டணியை முறித்து கொண்டு ஒரு மாஸ் கூட்டணி விஜயிடம் இருக்கு. இதில் தொடர்வதுதான் தனக்கு எதிர்காலம்னு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திருமா அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இவர்கள் அதிமுக பக்கம் போக முடியாது. அது பாஜக அங்கிருந்து வெளியே போகாது. திமுக இனி அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த கூட்டணி தோழர்கள் நம்புறாங்க. அப்போ இவர்களுக்கு ஒரே வழி பனையூர் தான். பனையூருக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. ஆட்சி தக்க வச்சுக்கும். ஆட்சி தக்க வைத்த பிறகு அதிலிருந்து இப்போ அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் திமுக பார்த்து எப்படியாவது பிச்சை போடுறதான், அங்கே லோக்கல் இருக்கிற அமைச்சர் கொடுக்கறதான். கம்யூனிஸ்டுகளுக்கு, காங்கிரஸுக்கு, விசிகாக்கெல்லாம் லோக்கல் அமைச்சர் இப்போ விரும்பினா தான் நீங்கள் அங்கே சீட்டு கிடைக்கும். ஆனால் இப்போ அப்படி நிலைமை இல்லை. இப்போ ஆதரவு தெரிவிக்கிற காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு, சிறுத்தைகளுக்கு எங்களுக்கு ஒரு 10% கொடுங்க. இதுவரை இத்தனை ஆண்டு காலம் திமுக அதிமுக கேட்டே பெறல. எங்களுக்கு 10% கொடுங்க. தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு 3 பேர் காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, விசிகா 10% 30% கொடுத்தீங்கன்னா எங்கால பேரூராட்சி தலைவராக வந்துடுவான், கம்யூனிஸ்டில் ஊராட்சி தலைவராக வந்துடுவான், ஒரு மேயராக வருவான், இல்லை ஒரு சேர்மனாக வருவான். கட்சியை வளர்த்திக்கலாம். இது திமுக அதிமுகவிடம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அதனால தான் அத்தனை பேர் பேசி முடிச்சுட்டு நம்ம எதிர்காலம் இனிமேல் அங்கே தான் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் நம்ம எப்படியும் நம்ம ஆட்களை இப்போ சென்னையில் 200 மாமன்ற உறுப்பினர் இருக்கிறான். சென்னையில் 200 மாமன்ற உறுப்பினர்களை நீங்கள் எங்களுக்கு 10 கொடுங்க, 30 கொடுங்க. நீங்கள் 170 எடுத்துக்கன்னா 10 மாமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சா அது ஒரு பெரிய சக்தி. 10 கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் 10, 20 பேர் மாமன்ற உறுப்பினராக சென்னையில் ஜெயிச்சான்னா திமுக அதிமுக இல்லாத காலத்தில் வந்துடும். காங்கிரஸில் எங்களுக்கு ஒரு 10% கொடுங்க. 200 10%னா 20 பேர், 20 காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் வந்தால் அது பெரிய கட்சியாக மாறிடும்.
இந்த திட்டத்தை காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் சிறுத்தை போடுது. அதனால் நாடாளுமன்ற தேர்தல் வருது. 2 இப்போ 40 சீட் நிற்க போகிறாங்க. யாரோடையும் கூட்டணி இல்லை. 40 சீட்டில் 2 பழைய சீட்டு மாதிரி இல்லாமல் எங்களுக்கு டபுள் டிஜிட்டல் கொடுங்க. இதுக்கான தேவையும் இருக்குது. இப்படி கம்யூனிஸ்டுகள் எதிர்காலத்தை கணிக்கிறார்கள். எதிர்கால அரசியலை நீங்கள் விசிகா, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் 3மே தாவேகாவிலிருந்து புறப்படுறாங்க. அப்போ இது திமுக, அதிமுக 2 கட்சிகளிலும் இல்லாத ஒரு வேற்று அரசியலை முன்னெடுக்கிறார்கள். இதுக்காகத்தான் இப்போ அந்த கூட்டணிக்கு ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவுங்கிற கோஷத்தை முன் வச்சிருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நீங்களே பலமுறை பேசியிருக்கீங்க, தாவேகாவுக்கு அமித்ஷா பிடியில் இருக்கிறாரு, சிபிஐ வழக்கு அவங்களுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும், இதெல்லாம் பேசியிருக்கோம் நம்மளே. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஆதரவை தாவேகா போவதை பாஜக ரசிக்குமா, அதை ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை, இங்கே பாஜக பெரிய சக்தியாக இல்லை. அதனால் ரோல் இல்லை. அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. திமுக அழிஞ்சு போனது. இல்லை, காங்கிரஸ் வளருதா பாஜக? இல்லை, அங்கே பெருசாக வளராதுன்னு தெரியும். 40 சீட் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் நாடாளுமன்றத்தில் தாவேகா வெற்றி பெறுகிற வாக்கு அது எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸோடு அது நீடிக்காதுன்னு நினைக்கிறேன். அது பாஜகவோடு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நந்தினி ரெட்டி, விஷ்ணு ரெட்டின்னு ஒரு குடும்பம் தான் இப்போ அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இவர்கள் பாஜக குடும்பம். இவர்கள் நீங்கள் திமுக மறைமுகமாக பாஜகவோடு இருந்தது, இவர் நேரடியாக பாஜக போனாலும் ஆதரவு. நீங்கள் வியப்பு இல்லை. ஆனால் எது வேணாலும் தேர்தல் வருகிற போது நடக்கும். தேர்தல் வருகிற பொழுது இப்போ பாஜக இதில் தலையிடாது. ஏன்னா ஆட்சி அமைப்பதற்கான ஆட்கள் பாஜக இல்லை. அப்போ பாஜக காங்கிரஸ் இங்கே கூட்டணிக்குள் வருவதை பாஜக தடுக்காது. பாமக இப்போ தாவேகாக்கு ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்கன்னா பாமக கொடுக்க வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்கும் சார்? இல்லை, இப்போ சௌமியாவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. சௌமியா அவர் இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்க எங்களுக்கு கொடுன்னு அந்த மாதிரி கேட்டிருக்கு. துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு கேட்டிருக்கு. உங்கள் சாவகாசம் வேண்டாம்னு விரட்டி விட்டாங்க. பாமக உங்கள் சாவகாசமே வேண்டாம்னு. அப்புறம் தான் சிறுத்தை உள்ள என்று நுழைந்தது. பாமக அது ஒரு பிரேமலதா கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. ஆரம்பத்திலேயே முரண்பாடு வந்துருச்சு. ஆரம்பத்திலேயே முரண்பாடு வந்த பிறகு திமுக அழிவதற்கு பிரேமலதா காரணம், விஜய் அழிவதற்கு சௌமியா காரணமாகக்கூடாது என்பதற்காக ஆரம்பத்திலேயே வேண்டாங்கன்னு வெட்டி விட்டாங்க. சரிங்க. இப்போ ஒருவேளை திமுக கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு தரல அப்படின்னா இந்த தொங்கு சட்டமன்றம்ங்கிறது என்ன நிலைமை ஏற்படும்? இப்போ அடுத்து என்ன நடக்கும் சார்? இல்லைங்க, இப்போ இவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க தயாராகிட்டான். அது இல்லைன்னா செங்கோட்டையை நத்தா விஸ்வநாதன் வச்சு ஒரு 20 பேரை உடைக்கிறதுக்கும் ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸர் தயாராக இருக்குது. தேர்தல் செலவை நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் கூட வந்துருங்க, 4 மந்திரி தரேன்னு சொல்கிறாங்க. கட்சியில் இணைய சொல்கிறாங்க. இதில் தாவேக்கால செங்கோட்டையா நத்த விஸ்வநாதன் 2 பேரும் அப்படி ஒரு ப்ராசஸை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நடக்கலாம். அதுவும் அதிகாரத்துக்கு வந்தாச்சுன்னா ஆட்சி அதிகாரத்தில் அனைவரும் அதை சுவைப்பதற்கு தான் வருவான். இப்போது அதிமுக தொண்டர்களே வந்து தாவேகா வந்து ஒரு மக்கள் விரும்பும் கூட்டணியாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம அதிமுக தொண்டர்கள் சில பேர் நம்ம பைக்கில் பேசும்போது கூட எங்களுக்கு விஜய் ஜெயிச்சா கூட பரவாயில்லைங்க, திமுக வரல அதில் எங்களுக்கு மகிழ்ச்சிக்குன்னு சொல்கிறத நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ அதிமுக தொண்டர்களை விரும்புகிற கூட்டணியாக விஜய் இருக்கும்போது ஏன் அதிமுக விஜய்க்கு ஆதரவு தரக்கூடாது? இல்லை, அது பாஜகவிலிருந்து கழட்டிட்டு வரணும். ஒரு ஆள் தானே இருக்கிறாங்க பாஜக. இல்லை, அதிமுகவில் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்க பாஜக கட்டுப்பாடு. எஸ்பி வேலுமணி மாதிரி இருக்கிறவங்க உடைச்சிடாது. பாஜகவில் ஒரு ஆள் இருக்கலாம், அதிமுக எவ்வளோ பேர் இருக்காங்க? அதுதான் அங்கே கவலை.
நீங்கள் பாஜக கூட்டணியிலேருந்து விலகுனா விலகாமே உடைக்கிறது தயாராக இருக்காங்க. இப்போ நப்தன் தலைமையில் ஒரு செங்கோட்டையன் நப்தன் சசிகலாவும் பின்னணியில் இயங்குறதா சொல்கிறாங்க. ஓ ஏன்னா எடப்பாடி திமுக அழிஞ்சதை போல அதிமுக அழியணும், அதுதான் சசிகலாவுடைய நோக்கம். அப்போது இப்போ எடப்பாடி கையிலேருந்து கட்சி சசிகலாவுக்கு வரணும், இல்லை வேறு யாருக்காவது போகணும். இப்படி ஒரு ப்ராசஸ்ஸு வேலுமணிட்டு போகணும், தங்கமணிட்டு போகணும், யாராவது ஒருத்தர் போகணும். எடப்பாடிட்டு இருக்கக்கூடாது. செங்கோட்டையன் அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாரு. அதிமுகக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு தயார் நிலையில் வச்சிருக்கார். 20 பேரை தயார் நிலையில் வச்சிருக்கார். விஜய் தான் அதை வேண்டாம் வரும்போதே ஒரு பரபரப்பான அரசியலில் ஒரு பெரிய பிளவை உண்டாக்கி ஒரு கட்சியை உடைச்சோங்கிற கெட்ட பேரில் வர வேண்டாம்னு விஜய் தான் தடுத்து வச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போதே ஒரு கட்சியை உடைச்சிட்டாங்கய்யா, ஒரு பாஜக மாதிரி ஆயிட்டாங்கய்யா. சுயநலமான ஆட்கள் இவங்க, எதுக்கு வேணாலும் அது தயார். பழி பாதகத்துக்கு அஞ்சாத ஆட்களே அவங்க. இப்படி அவப்பேர் வேண்டாம். அது எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி, இப்படி ஒரு பெரிய வரலாறு. திமுகவை நீண்ட காலம் எதிர்த்துருக்கு. நம்ம எம்ஜிஆர் ஒரு அரசியல் ஆசானா ஏற்றிருக்கோம். அப்போ நம்ம இந்த கட்சியை உடைக்க வேண்டாம் என்பதனால தான் இப்போ தவணை. இப்போ நப்தான் தயாராக இருக்கார். இப்போ 20 எம்எல்ஏகளுக்கும் 50 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்களாம் தேர்தலுக்கு. அப்போ 20 50னா ஒரு 1000 கோடி ரூபா. 1000 கோடியை கொடுத்தா அப்போவே இந்த குதிரை பேர ஆரம்பிச்சிருச்சு. 1000 கோடி எங்கே வாங்குவீங்க? மணல் ராமச்சந்திரன் தான் வாங்குவீங்க, இல்லைன்னா சாராய டீம் ஜெயமுருகிட்ட 1000 கோடி வாங்குவீங்க. வாங்கினா சாராய கடை ஒழிக்க முடியுமா? ஆற்று மணலை நிறுத்த முடியுமா? இல்லை அதை மலையை திருடுறது தான் நிறுத்த முடியுமா? இது இப்போவே 500 கோடி வச்சுட்டு 50 பேர் க்யூவில் நிற்கிறான். பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர், மணல் ரத்தனம், ராமச்சந்திரன், சேகர் ரெட்டி, ஆறுமுகசாமி, இந்த கும்பல் மாதிரி ஆள் எவ்வளோ நிற்கிறான். டாஸ்மார்க்கு ஆள் எல்லாம் 500 கோடி வச்சு நிற்கிறான். இப்போ யாரை பார்த்து வேலை நடக்கிறது? விஷ்ணு ரெட்டியா, இல்லை நந்தினி ரெட்டியா, திரிஷாவா, இல்லை ரம்பாவா, இப்படிலாம் அரசியல் ஓடிட்டுருக்கு. யாரை பிடிச்சா விஜய் கேட்பாருங்க, எனக்கு இந்த போர்ட்போலியோ வேணும், நான் சொல்கிறால மந்திரியை போடுங்க, பிடபிள்யூ போடுங்க, ஹைவேஸை போடுங்க. இப்போ அடுத்த ஓடுது. இப்போ பழைய பிரதீப் யாதவை போன்ற பல திருட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் திருடி கொடுத்த ஆட்கள் பூரா எங்களை போடுங்க, நாங்கள் வடித்து கொடுக்குறோம். வல்லம் முட்டுறான். மூர்த்திட்டு இருந்த பிஏ, எடப்பாடிட்டு இருந்த பிஏ வேலுகிட்ட வந்தான். வேலுகிட்ட இப்போ இங்கே யார் பிடபிள்யூ மினிஸ்டர், ஹைவேஸ் மினிஸ்டர் சொல்லு. நான் அடுத்ததில் பட்டியல் பேர் வாரியாக தர்றேன். எடப்பாடி திருடி கொடுத்த அதே அதிகாரிகள் சபரீஷனுக்கு திருடி கொடுத்தான், ஸ்டாலினுக்கு திருடி கொடுத்தான், வேலு திருடி கொடுத்தான். இப்போ அப்படியெல்லாம் பனையர் பக்கம் தெரியுதான். இந்த அதிகாரிகளை வச்சு ஆட்சி நடத்தினா ஐயோ கொள்றாங்களா கரணி கத்துனார்ல, அதே போல விஜய் கத்த வேண்டி வரும். அந்த ஊழல் அதிகாரிகளை விஜய் வைத்து கொண்டால் கைது நடவடிக்கை ராத்திரிலே தூக்குவான். சரிங்க, இப்போ கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுடைய பிரதானமான கோட்டை கோவை மாவட்டத்திலேயே பெரிய பின்னடைவை அதிமுக சந்திச்சதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா நீங்கள் சமூக வலைதளம் தான் காரணம். செந்தில் பாலாஜி வீட்டுக்கு 5000 ரூபா கொடுக்குறாரு, 1 கிராம் தங்கம் கொடுக்குறாரு, கம்மல் கொடுக்குறாரு, கொலுசு இதெல்லாம் ஏதுன்னு நினைக்கிறான். எல்லாம் மக்கள் காசில் கொள்ளையடிச்சு சமூக வலைதளங்களுடைய பாதிப்பு பெரிய பாதிப்பாக இருக்குது. சமூக வலைதளம் இல்லைன்னா திமுக ஜெயிச்சிடும், அதிமுக ஜெயிச்சிடும். 1.5 லட்சம் நகை தொழிலாளர்கள் இருக்கான் கோவை கிழக்குலேயும் வடக்குலேயும். இது வேலுமணி தான் ஒரு நாளைக்கு 1 டன் தங்கத்தை கொண்டு இறக்குறான், 1 டன் தங்க நகை எடுத்துகிட்டு போகிறான். இதில் தான் வேலுமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கு சண்டை அப்படிங்கிற செய்தி கோயம்புத்தூர் பூரா தெரியுது. யாருன்னே தெரியாத பையன் தாவேக்கா பையன் ஜெயிக்கிறானே, அவனை திமுக காசு கொடுத்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஊருக்கே அனுப்பிட்டான். அவன் ஊரில் இருந்த படிச்சுட்டே ஜெயிக்கிறானே. ஒரு 40 தலித் இளைஞர்கள் அதில் இந்த திருமாவோட ஜெயிக்க வைக்க முடியல. திருமா திமுக சொம்பு தூக்கத்துலேயே வாழ்நாளே முடிஞ்சு போச்சு. இந்த 50 பேர் 40 பேர் தலித் இளைஞர்கள் யாருன்னு தெரியாமல் ஜெயிச்சிருக்கானே. ஓட்டு போட்டவனுக்கு அவன் தலித்துன்னு தெரியாது, நின்னவனுக்கு அவனே தலித்துன்னு தெரியாது, அப்போ ஜெயிச்சிருக்கானே.
அப்போ இதெல்லாமே திமுக இத்தனை ஆண்டு காலம் செய்த நீங்கள் பெரிய அராஜகத்துக்கு ஒரு மாபெரும் முடிவு வந்திருக்கு. சரி, சீமான் அவர்களுடைய கதி என்ன ஆச்சு சார்? அவன் கடைசி வரைக்கும் ஓட்டு என்னவே இல்லை போலையா? இல்லை, அவர் 30,000 ஓட்டு வாங்கியிருக்கிறத சொல்கிறான் காரைக்குடியில். முன்னு கூட வரலீங்களே, இவ்வளோ போராடுறாரு, இவ்வளோ பேசுகிறாரு, ஒரு இடம் கூட வெற்றி பெறலையா? இல்லை, அவர் வெற்றி பெறாதுன்னு அவருக்கே தெரியும். இப்போ 8 3.5 ஆகிப்போச்சு. நான் என்ன 3 எப்படி வாங்கினாரு? 1% தான் வந்திருக்கணும், 2.5 எப்படி வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 10 சீட்டு பிரேமதா ஜெயிக்கினேன், 1 தப்பி வந்துருச்சு. பிசிகா 10 ஜெயிக்கினேன், 2 வந்திருக்கு தட்டு மாதிரி. இவர்களெல்லாம் திமுகவினுடைய ஊழலை, லஞ்சத்தை, போதை விற்பதை அத்தனையும் ஆதரிக்க, தலித்தியத்தை வஞ்சிக்கிறத திரும்ப ஆதரிக்கிறார். அப்புறம் எப்படி தலித் ஓட்டு போடுவான்? இது உண்மையாகவே தலித்து புரட்சி. ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வாரி வாரி போட்டிருக்கான் திமுக. அருந்ததியர் எங்க கொங்கு பெல்ட்டில் அருந்ததியர் ஏடிஎம்கே ஓட்டு. நான் அதெல்லாம் போகாதுன்னு நினச்சேன். அது எம்ஜிஆர் ரெட்டையில் ஓட்டு. அதெல்லாம் யாரும் அசைக்க முடியாது. நானே தப்பு கணக்கு போட்டேன். எம்ஜிஆருடைய வாக்கு, ரெட்டையிலை வாக்கு அதிமுகவோட எப்பவுமே போகாதுன்னு. அதிமுக காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அப்போது அதிமுகவில் எம்ஜிஆருடைய அரசியல் இல்லை. அங்கே சாதி அரசியல் தான் இருக்குது, தலித் அரசியல் இல்லை, அருந்ததி அரசியல் இல்லை. அதிமுகவே அருந்ததி அரசியல் தான், தலித் அரசியல் தான், அங்கே இல்லை. புறையோடி போச்சு. அதனால தான் அது அதிமுகவை காலி பண்ணி திமுகவை காலி பண்ணுற அதே வேகத்தில், அதே கோபத்தில் அதிமுகவும் அதான் காலி பண்ணிருக்கு. இப்போது விசிகாவோ, கம்யூனிஸ்டுகளோ, காங்கிரஸோ நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்கிறீங்க. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, கேபினெட் இதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை அந்த நிபந்தனை கூட இல்லாமல்? இல்லை, நிபந்தனைங்கிறதே எது கேட்க மாட்டேங்கிறதா நிபந்தனை. வேற என்ன நிபந்தனை? அப்போ அவங்க ஆட்சியில் பங்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது அவங்க எதிர்காலத்தை திட்டம் போடுறாங்க. 4 MP வரலாம், உள்ளாட்சி ஊராட்சியில் ஒரு 10%, ஆளுக்கு 10% வாங்கலாம், அவன் லோக்கலில் கட்சி வளர்த்திடுவான். ஒரு சென்னை நகரத்தில் ஒரு 10 கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினர் வந்தாங்கன்னா பெரிய கட்சி, பெரிய செய்தி. இல்லை, அது இப்போவே தொடங்க மாட்டாங்களான்னு கேட்குறேன் அந்த நிபந்தனைகளை. இல்லை, அது இப்போ நிபந்தனைட்டு ஆதரவு கொடுத்துட்டு அது வரும்போது எங்களுக்கு இந்த உள்ளாட்சியில் எங்களுக்கு ஒரு 10% கொடுக்கணும். சரி, அதை அப்புறம் பார்த்துக்குவோம், ரைட். அப்போ அப்படி தான் நடக்கும். அந்த ஒப்பந்தத்தை மீறினா வாபஸ் வாங்கிடுவோம். இப்படி தான் அந்த ஒரு கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால திட்டம் தானே. அதுக்காக தான் கம்யூனிஸ்டுகள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க தயாராக இருக்காங்க. சரிங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இன்னும் நாளைக்கு தான் வந்து ஆளுநரை சந்திக்க போகிறாரு போல். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து நடத்துங்க. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.